Get ready. Tamil Senior, second paper, trial dictation. Get ready. 10 seconds. 5 seconds. Start. சட்டப்பேரவையில் வரவு செலவு திட்டத்தின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு அவையில் அளிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் எல்லோரும் ஏற்கக்கூடியதாக இருப்பதால் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஆதி திராவிடர் சமூக முன்னேற்றத்திற்காக இந்த அரசு நிறைய பணத்தை செலவு செய்து ஆதி திராவிடர்களுக்கு கல்வி வசதியும் தங்குமிட வசதிகளும் வீட்டு வசதியும் செய்து கொடுத்து வருகிறது. ஆதி திராவிட மக்களுக்கு இன்னும் தேவைகள் நிறைய இருக்கின்றன. ஆகையால் அவர்கள் இன்னும் விரைவில் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து குடிநீர் வசதியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அரசு குடிநீர் வசதி இல்லாத எல்லா கிராமங்களிலும் அந்த வசதியை செய்து கொடுத்திருக்கிறது. முன்பே குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்ட சில இடங்களில் பழைய திட்டங்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து நிதி உதவி கிடைக்கவில்லை என்று தெரிய வருகிறது. அதனால் பழுதாகி இருக்கும் பழைய திட்டங்களை புதுப்பிப்பதையும் அதிகப்படுத்துவதையும் கைவிடக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். Get ready. Tamil Senior, second paper, code number of the question paper 1755. 1755. முதலில் பிரிவு 1 சுருக்கத்திற்குரிய பகுதி வாசிக்கப்படும். இந்த உரை பகுதி நிமிடத்திற்கு 90 சொற்கள் வீதம் வாசிக்கப்படும். படிக்கப்படும் உரை பகுதியை சுருக்கெழுத்தில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அதை 150 சொற்களுக்கு மிகாமல் அயர்கூற்றில் கடந்த கால வினை சொல்லாக்கத்தில் தகுந்த தலைப்புடனும் உட்தலைப்புடனும் சுருக்கி அளிக்க வேண்டும். சுருக்கி அளிக்கப்பட்ட விடையில் உள்ள வார்த்தைகளை எண்ணி விடையின் கடைசியில் குறிக்க வேண்டும். உங்களது சுருக்கெழுத்து திறனுக்கு 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும். வரிகளுக்கு இடையே உரிய இடைவெளியும் இருக்க வேண்டும். Get ready for main dictation. 20 seconds. Ten seconds. 5 seconds. Start. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் கல்விக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையாவது: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதி திராவிட மக்களின் கல்வி அறிவினை உயர்த்துவதே சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக அமையும் என்பதால் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காக இத்துறையால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்பதனை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உயர்கல்விக்கான தேவையினை கருத்திற்கொண்டு மாணவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின்
அடிப்படையில் இத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள் அடுத்த உயர்நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டு வருவதோடு இப்பள்ளிகளுக்கு தேவையான கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், குடிநீர், கழிவறைகள் ஆகிய அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிதிராவிட மாணவர்களின் கல்வியறிவு, வளர்ச்சி விகிதம் மற்றும் கல்வித்தரம் ஆகியவற்றை உயர்த்திடும் பொருட்டு இத்துறை ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் மற்றும் விடுதிகளை சிறப்பாக நடத்துவதுடன் பல்வேறு கல்வி உதவி தொகை திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். ஊரகப் பகுதிகளிலும் தொலைதூர கிராமப்புறங்களிலும் வசிக்கும் மாணவ மாணவியர் கல்வி பயில போக்குவரத்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்னும் அடிப்படையில் அவர்கள் படிக்கும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் ஆதிதிராவிடர் நல விடுதிகள் நடத்தப்படுகின்றன. இது மாணவ மாணவியரின் இடைநிற்றலை தவிர்த்து அவர்கள் தொடர்ந்து கல்வி பயில வழிவகை செய்கின்றது என்பதை மகிழ்வுடன் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் ஒரு முக்கியமான அங்கமாக பெண் கல்வி விளங்குவதை உணர்ந்துள்ளதன் காரணமாக பெண் கல்வி சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்தினை இத்துறை செயல்படுத்தி அதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆதிதிராவிட மாணவியர் 100% பள்ளியில் சேருவதை உறுதி செய்வதற்கும் அவர்களது இடைநிற்றலை குறைப்பதற்காகவும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள், பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகள் மற்றும் இத்துறையால் நடத்தப்படும் பள்ளி விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு 4 இணை சீருடைகள், சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் மகளிர் தையல் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வழங்கப்படுகின்றன. பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களது பொது அறிவு திறனை மேம்படுத்தவும் குடிமைப்பணி மற்றும் இதர போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகும் வகையிலும் இத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டங்களினால் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் பயன்பெற்று கல்வி பயின்று வாழ்வில் உயர் நிலையை அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன்.
கெட் ரெடி. பிரிவு 2 விரிவாக்கத்திற்குரிய பகுதி. இந்த உரைப்பகுதி நிமிடத்திற்கு 90 சொற்கள் வீதம் வாசிக்கப்படும். இங்கே படிக்கப்படும் கற்பனை கடிதங்கள் முதலியவற்றின் குறிப்புகளை சுருக்கெழுத்தில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அக்குறிப்புகளை கொண்டு ஒவ்வொரு வினாவிற்கும் ஏற்ற வகையில் தேவைப்படும் இடங்களில் கையொப்பமிடுவதற்கேற்ப உரிய படிவத்தில் விரிவாக்க வேண்டும். உங்களது சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உங்களது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready for main dictation. 15 seconds. Five seconds. Start. 1. சென்னை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனரால் தற்போதுள்ள அலுவலக கட்டடத்தை இடித்து தரைமட்டமாக்கி கழிவுகளை அகற்றுவதற்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணியின் மதிப்பு 150 லட்சம் ரூபாய். முன் வைப்பு தொகை 1.5 லட்சம் ரூபாய். மேலாண்மை இயக்குனரின் பெயரில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கேட்பு வரைவோலையாக சென்னையில் மாற்றத்தக்க வகையில் எடுக்கப்பட வேண்டும். பணியை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும். ஒப்பந்த படிவம் மற்றும் இதர விவரங்கள் 22/4/2022 வரை கழகத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒப்பந்த புள்ளிகள் 16/5/2022 மாலை 3 மணி வரை பெறப்பட்டு அன்று மாலை 3:30 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயார் செய்க. 2. இந்திய புவியியல் ஆய்வுத்துறையில் ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் கனரக வாகனம் இயக்குவதற்கான உரிமம் பெற்றிருக்க வேண்டும். 25 வயதிற்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும். மத்திய அரசு விதிமுறைகளின்படி ஊதியம் வழங்கப்படும். இது தொடர்பான விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை இந்நிறுவனத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்கள் 12/9/2022க்குள் வந்து சேர வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. 3. கோயம்புத்தூர் அறிவொளி நகரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிக்கு கடந்த 20 நாட்களாக குடிநீரும் இதர பயன்பாட்டுக்கான தண்ணீரும் விநியோகிக்கப்படாததால் மக்கள் மிகுந்த சிரமப்படுகின்றனர். இங்கு உடனடியாக 2 வகையான தண்ணீரையும் விநியோகம் செய்யப்படுவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இச்செய்தியை நாளிதழில் வெளியிடுமாறு தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. 4. ஆகஸ்ட் 4, 2022 அன்று தாராபுரத்தில் இருந்து திருப்பூர் நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கார் திருப்பூரில் இருந்து பழனி நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தின் மீது நேருக்கு நேர் மோதியதில் காரில் பயணித்தவர்களில் 3 பேர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 திருப்பூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்தனர்.
இவ்விபத்தை நேரில் பார்த்தவாறு எழுதுக.